டே 2. ஸோ ஃபுல் வீடியோ வந்துட்டு நம்மளால ஏன் சரியாக போட முடியல அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ நிறைய பேர் வந்து ஃபுல் வீடியோ போடுங்க ப்ரோன்னு கேட்டிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் நாள் வந்து நான் ஃபுல்லாகவே லாரியில் வந்துட்டோம். ஸோ அதனால் வந்து அன்றைக்கி நைட்டு தான் போட முடிஞ்சு வீடியோ. நாள் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து பெங்களூரில் வந்து நம்ம சரியாக வந்து வழி தெரியலங்க. ஸோ எந்த சைடு போகிறது சரியாக தெரியாமல் வந்துட்டு என்ன ஆயிடுச்சுன்னா ஒருத்தவங்க கேட்குறது, அவங்க ஒரு சைடு வந்து சொல்கிறது, அவங்க கொண்டு போய் ஒரு இடத்துல ட்ராப் பண்ணுவாங்க. இந்த இடத்துல இங்கே போங்க, லாரி கேட்டு லிஃப்ட் கேட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து பார்த்தோன்னா அவங்க இங்கேருந்து போக முடியாது, இன்னொரு இடத்துக்கு போங்கன்னு சொல்லி அங்கே இன்னொரு இடத்துக்கு அனுப்புறது. இந்த மாதிரி பார்த்தோன்னா நீங்கள் ஃபுல் டே கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி வரைக்கும் பெங்களூருக்குள்ளேயே வந்து நீங்கள் ஃபுல்லாக சுற்றிடுவாங்க. காலிலேருந்து ஒரு ஆட்டோ லிஃப்ட் கேட்டு போனோம், அதுக்கப்புறம் ஒரு டெம்போவில் ஒரு லிஃப்ட் கேட்டு போனோம், அதுக்கப்புறம் பார்த்தா 2 அண்ணா வந்து பைக்கில் ட்ராப் பண்ணாங்க. ஸோ இப்படிலாம் நாங்கள் லிஃப்ட் கேட்டு வந்து பெங்களூருக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருந்தோம். பெங்களூர் தாண்டவே முடியல அன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து ரொம்ப உற்சாகிடுச்சு நீ ஃபுல்லாகவே. அதாவது நிறையா வந்து நாங்கள் போகிற இடத்துல வந்து ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ண தான் எங்களுக்கு டைம் இருந்துச்சே தவிர வந்து ஃபுல் வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுற அளவுக்கு டைம் இல்லை. அது இல்லாமல் நாங்கள் சிட்டிக்குள்ளே மாட்டிக்கிட்டோம்னு சொல்லலாம். பெங்களூர் சிட்டிக்குள்ள வந்து எப்படி வெளியில் வரணும்னு தெரியல. நிறைய இடத்துல நாங்கள் லிஃப்ட் கேட்டு போகிற இடம்லாம் வந்து அவங்க ஒன்று சொல்ல அப்படியே அடுத்து உள்ளேவே சுற்றிட்டு இருந்தோம் நீ ஃபுல்லாகவே. இப்போதான் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கார அண்ணன் ஒருத்தர் வந்தார் லாரியில். அதுவும் வந்து வண்டி வந்து தமிழ்நாட்டு டிஎன் வண்டி கிடையாது. நாங்கள் வந்து டிஎன் வண்டியாக தான் வந்து மறிச்சு வந்து லிஃப்ட் கேட்டோம். பட் ஆனால் யாருமே நிற்கலை, நிறைய பேர் கண்டுக்க கூட இல்லை. அப்புறம் அந்த அண்ணன் தான் நிப்பாட்டாங்க. நாங்கள் கூட அவங்க ஏறினதுக்கப்புறம் தான் அவங்க தமிழ்னே தெரியும். அதுக்கப்புறம் வேணா என்னென்ன அப்படி கேட்டோம். அந்த மாதிரி தான் நான் கூட நிப்பாட்டிக்க மாட்டேன் தம்பி, இந்த நேஷனல் ஃபிளாக் வச்சிருக்கோம், சரி நீங்கள் இங்கே போறீங்க போல அப்படின்னு சொல்லி நான் நிப்பாட்டினே இருந்தாங்க. அந்த கொடியடி இல்லாமல் வந்தால் கூட எங்களுக்கு அந்த லிஃப்ட்டும் கிடச்சிருக்காது. ஸோ இந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்குங்க. ஸோ அதனால ஃபுல் வீடியோ வந்து அங்கங்கே நல்லா ப்ராப்பராக எடுக்க முடியல. 2 நாளும் வந்து இப்படி ஆகி போச்சு. நாளையிலேருந்து டே 3 டே 4லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம போகிற வரைக்கும் வந்து நான் ஃபுல் வீடியோ முடிஞ்ச வரைக்கும் நான் எடுத்துகிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்து கூட உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிடுறேன். நம்ம சேனலில் வந்து ஃபுல் வீடியோ வந்து டெய்லியும் ஈவினிங் நைட்டுக்குள்ள வந்து டெய்லி ஃபுல் வீடியோ சேர்ந்து வந்துடும். அப்போக்கப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எங்கே போகிறோன்றது வந்து ஷார்ட்ஸ்லையும் ரீல்ஸ்லையும் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணிடுறேன். நம்ம வந்து ஆனந்த்பூர் கிட்ட வந்து இருக்கோம். ஸோ நைட்டு ஸ்டே வந்து ஆனந்த்பூர் ஏதாவது ஒரு பெட்ரோல் பங்க் அந்த மாதிரி தான் பார்த்து வந்து நம்ம வந்து ஸ்டே பண்ணணும். ஸ்டே பண்ணிட்டு காலைல கிளம்பி வந்து ஹைதராபாத் இல்லைனா வந்து புனே போயிட்டு பம்பாய் போயிட்டு அந்த மாதிரி டெல்லி போகிற மாதிரி தான் பிளானு. ஸோ பார்க்கலாம் எப்படிட்டு. நான் நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஈவினிங் ஆர் நைட்டுக்குள்ளே நான் வந்து அப்படியே அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேவா? கீப் சப்போர்ட்டிங். செம்மையாக சப்போர்ட் பண்ணுறீங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு. தொடர்ந்து இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள்.